நம்ம எல்லாம் நம்மளோட நாலேஜ் வளர்த்துக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஸ்கூலுக்கு போவோம், புக்கு படிப்போம், இல்ல என்னை மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல சூப்பரான அழகான அறிவான இன்ஃபர்மேட்டிவ் கிரியேட்டர் ரீல்ஸை பார்ப்போம். பட் பழங்காலத்துல இருந்த ட்ரைப்ஸ் சில பேர் அப்படி நினைக்கல. தே தாட் ஈட்டிங் அதர் பீப்புள்ஸ் பிரெயின் வில் மேக் them ஸ்மார்ட்டர்னு. பப்புவா நியூ குனியால 4 ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்கள் இருக்காங்க. அவங்களோட சொந்தக்காரங்க இல்ல அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க யாராச்சும் ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வந்து இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களோட பிரெயினை இவங்க சாப்பிடுவாங்க. தே தாட் இந்த மாதிரி அவங்களோட பிரெயினை சாப்பிடுறது மூலமா அவங்க ஆன்மா நம்ம கூடயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ட்ரைப்ஸ் மூளையை சாப்பிட்டது அப்படிங்கிறது ஆப்போசிட் பர்சன் மேல இருந்து லவ்னால. ஆனா பழைய காலத்துல இருந்த ஆப்பிரிக்கன்ஸ் அமெரிக்கன்ஸ் எல்லாம் வந்துட்டு இது ஒரு விக்டரி ரிச்சுவலா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு எனிமியோட பிரெயினை சாப்பிடுறது மூலமா அவன் வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிட்ட எல்லா நாலேஜ் எல்லா விஸ்டமே வந்துட்டு இவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. சைக்காலஜிக்கலா நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மூளையை வந்துட்டு அவங்க சாப்பிடும் போது நம்ம நேற்று இருந்ததை விட இன்னைக்கு பெட்டர் ஆயிட்டோம், இவன் மூளையை சாப்பிட்டதுனால நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம், ஸோ நம்ம இனிமேல் வந்துட்டு இதை விட பெட்டர் நிமிஷம் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருந்திருக்குது. இதனால என்ன பிரச்சனைனா இந்த விக்டிமோட ஃபேமிலிக்கு வந்துட்டு அவன் நம்மால கொன்னுட்டா அப்படிங்கறத தாண்டி நம்மளோட விஸ்டம் எல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான், அவனை கொண்டு நம்ம அவன் விஸ்டம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருப்பி அங்க சண்டைக்கு போக ஆரம்பிச்சாங்க. இதெல்லாமே வந்துட்டு ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்ப கூட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு செத்து போன மனிதர்களோட இறைச்சியை சாப்பிட்டு தான் இருக்காங்க. நம்ம அகோரிஸ் ஆகட்டும் இன்னும் நிறைய குரூப்ஸ் ஆகட்டும் இதை சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த கேனிபிலிசம் அப்படிங்கிறது வந்துட்டு எங்கேயோ தூரத்தில் இருக்கிற கான்செப்ட் எல்லாம் கிடையாது, நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஹியூமனோட ஒரு பாடி பார்ட்டை சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா எந்த ஹியூமனோட என்ன பார்ட்டை சாப்பிடுவீங்க அப்படிங்கிறது வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.